Come back to understand about Sankhya philosophy. This is one of darshan, Sankhya darshan. Yoga Sutra is a yoga darshan. If you reach the state of vairagya, so you should know about this whole prapancha. Kapila Muni giving the two aspects. One is a Purusa, another one is a Prakriti. Simply, we can say one is a conscious concept, another one is a matter concept. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு கான்சியஸ்னு ஒண்ணு இருக்கு, கான்சியஸ்னஸ்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இருக்கு. இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கு. இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல புருஷங்கிறது 1 தத்துவா, பிரகிருதி இந்த மேட்டர் 24 தத்துவா. துக்கத்ரய ஜிக்னாசா அபிகேத ஹேத்து. துக்கம் வரத்துக்கான காரணம் என்ன? தாபத்திரயம், 3 விதமான துக்கம். அதுல இருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்ளணும்னா எதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு இந்த துக்கத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த படைப்பையும் தெரிஞ்சுக்கிட்டா, இந்த பிரபஞ்ச இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு துக்கத்துல இருந்து விடுபட முடியும். So Maharishi giving the directly vairagya. Vairagya means detachment. How possible? We are thinking like this. How possible? துறவு அப்படிங்கிறது the Maharishi, Vedatri Maharishi giving the right explanation in Tamil, very simple. உறவிலே உண்மை நிலை கண்ட தெளிவு துறவு. உறவிலே உண்மை நிலை கண்ட தெளிவு, அது துறவு. சோ துறவு மீன்ஸ் நீங்க வச்சிருக்கிற எந்த உறவுக்கும் உங்களுக்கு நடுவுல என்ன பாண்டிங் இருக்குங்கிறது அது தெளிவா தெரியணும். அதுக்கு பேர் துறவு, அவ்வளவுதான். அப்ப துறவு டிட்டாச்மெண்ட். He giving some explanation, example. If you are using pillow for sleeping, right, for your neck position, you are giving the pillow support to your neck position. If you does not have the pillow, you lost sleep, right? Pillow இல்லைன்னா உங்களை தூக்கம் கெட்டு போயிடும். In the early morning you wake up, you see the pillow and say gratitude to the pillow. தூங்கி எழுந்த உடனே பில்லோவுக்கு எத்தனை பேர் நன்றி சொல்லியிருக்கோம்? இன்னைக்கு நைட் ஃபுல்லா என் தலையை சரியா வச்சு பார்த்துக்கிட்டேன், ஸோ உன்னாலதான் என்னால் நைட் தூங்க முடிஞ்சது. ஸோ திருப்பி நாளைக்கு நைட்டுக்கு மறுபடியும் தூங்கணும். மார்னிங் எழுந்தாச்சு, இன்னைக்கு நைட் ஃபுல்லா ஓவர் நைட் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன், திருப்பி நைட்டுக்கு தூங்கணும். உன்னோட இந்த ஹெல்ப்பை என்னால மறக்க முடியாது. ஏன்னா நன்றி உள்ள உணர்வு உள்ளவன் நான், அதனால உன்னை மறக்க முடியாது. அதே போல உன்னை இங்கே விட்டுட்டு போக முடியாது. ப்ளீஸ் கம் அலாங் வித் மீ டு ஆஃபீஸ். ஸோ பில்லோவை எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போகணும். ஆஃபீஸில் ஒர்க்கப் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது திரும்ப அதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். அப்படியே பண்ணுறோம். ஸோ பில்லோவுக்கு அவ்வளோதான். ஸோ எல்லா மெட்டீரியலும் அதுக்கு அந்த மெட்டீரியல் ஒரு குவாலிட்டி இருக்கு. அதை அப்படியே பார்த்தா அந்த உண்மை நிலையை உணர்ந்து கொண்டால் அதுதான் துறவு. So Kapila Muni also same concept. You understand what is a real. அங்க என்ன இருக்கோ, ரியல் என்ன இருக்கோ அதை ரியலைஸ் பண்ணு. அதுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. அது மகரிஷி பதஞ்சலி கிளியராகவே கொடுத்துட்டாரு. ஃபியூச்சர்ல படிக்க போறோம். என் சாதனை பார்த்தா உங்களுக்கு நான் ஸ்லோவா தான் எடுத்து கொடுக்க போறேன். ஏன் இந்த அட்டாச்மெண்ட் வருது, அது காரணம் என்ன, அதையும் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஒரு பொருளை உண்மையா தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு துக்கம் நீங்கன்னா டிட்டாச்மெண்ட், அதுதான் வைராகியம். எப்படி? ரொம்ப சிம்பிள். மெய் பொருள் காண்பது அறிவு. What is the meaning of மெய்ப்பொருள்? What is the reality? நீங்க பாக்குற எல்லா பொருளுக்குள்ளாரும் ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன இருக்குன்னா அது தன்மாற்றம் தான் இருக்கு. ஒண்ணுல இருந்து ஒண்ணு சேஞ்ச் ஆயிருக்கு. அது எதுல இருந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னா பிரம்மத்துல தான் சேஞ்ச் ஆயிருக்கு.
அப்ப இங்க இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. அப்ப அதனுடைய ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சதுன்னா, மெய்ப்பொருள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் அறிவு, அதுக்கு பேர் தான் நாலேஜ், அதுக்கு பேர் தான் ஞானம். அப்ப மெய்ப்பொருள் காண்பது அறிவு தான் வைராகியத்தினுடைய உச்சபட்ச நிலை. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மனம் அமைதியானா ஞானம் டெவலப் ஆகும். மனம் அமைதியாக அமைதியாக ஞானம் வரும். மனம் எப்ப அமைதியாகும்? எதை பத்தி எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்குதோ அதை பத்தி எல்லாம் டிட்டாச்மெண்ட் வந்துடும். ஏதோ ஒண்ணு ரகசியம் தெரியாத வரைக்கும் குழம்பிட்டு இருக்கும். தெளிவாயிடுச்சுன்னா குழம்பாது. அதுதான் உண்மை நிலை கண்ட தெளிவு. ஸோ அதுக்காக தான் கபில முனி ட்ரை பண்ணாரு. இந்த லாஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க, கீழே வாக்கு பாணி பாதா உபாஸ்தம் பாயு, வாயி கையி காலு குதம் ரெக்டம் ஜென்சியல் பார்ட் இருக்கு, 5 இருக்கு. திஸ் ஆர் கர்மேந்திரியாஸ், 5 கர்மேந்திரியாஸ், விச் மீன்ஸ் வேலைகளை செய்யக்கூடிய கருவிகள். ஸ்ரோத்ரா த்வக்கு சக்ஷு ஜிக்வா கிரகணா, these are the 5 sensory organs, ஞானேந்திரியாஸ். நாலேஜ் கொடுக்கக்கூடிய 5 கருவிகள், வேலைகள் செய்யக்கூடிய 5 கருவிகள். டோட்டலா 10 இருக்கு. கர்மேந்திரியாஸ், ஞானேந்திரியாஸ். கர்மேந்திரியாஸ் ஞானேந்திரியாஸ் மேட் அப் ஆஃப் 5 பஞ்சபூதாஸ். கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. These are the 5 பஞ்சபூதாஸ், ஆகாஷ், வாயு, அக்னி, ஜலா, பிருத்திவி. 5 பஞ்சபூதாஸ், 5 பஞ்சபூதாஸ், 5 ஞானேந்திரியாஸ், 5 கர்மேந்திரியாஸ். These are the 5 ஞானேந்திரியாஸ். 5 ஞானேந்திரியாஸ், 5 ஞானேந்திரியங்கள் 5 விதமான உணர்வுகளை அனுபவிக்கிறது. ரைட்? 5 kind of conscious. அதுக்கு சிம்பிளா தன்மாத்ரா. So tanmatras are the 5 சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தா. இந்த 5 தன்மாத்ராஸ், இந்த 5 தன்மாத்ராஸ் மூளை அப்படிங்கிற ஒரு செல்லை பயன்படுத்தி, மூளைங்கிற ஒரு அமைப்பை பயன்படுத்தி நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த மூளையை பயன்படுத்தும் போது மூளைக்கும் இந்த 5 சென்ஸ் இருக்கு பாருங்க, அது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பார்க்கும்போது ஞானம் வருது, கேட்கும் போது ஞானம் வருது. ஞானேந்திரியங்கள்ல இருந்து பெறக்கூடிய ஞானத்துக்கு மூளையை பயன்படுத்துறோம். இந்த மூளைக்கும் இந்த ப்ராசஸ்க்கும் நடுவில் ஒரு காந்தத்தை யூஸ் பண்றோம், ஒரு பயோமேக்னட்டிசம் யூஸ் பண்றோம். தட் பயோமேக்னட்டிசம் இஸ் நத்திங் பட் மனாஸ். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் எலக்ட்ரிக்கல் கரண்ட், we are using the subtle current, that is a manas. The manas is nothing but mind. The mind is a bridge, mind is a media. For example, if you process any chemical reaction, one media need. ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா அதுக்கு ஒரு மீடியா வேணும், அதுக்கு ஒரு ஸ்தலம் வேணும். இப்போ நம்ம கிளாஸ் கவனிக்கணும்னா நமக்கு இந்த ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் வேணும். ஸோ இதே போல ஒரு ஸ்தலம், மனசு அப்படின்னு ஒன்று இருந்தாதான் கனெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியும். இந்த மனசு அப்படிங்கிறத ஒரு காந்தம். இந்த மனசு ஒரு தத்துவம். இந்த 5 + 5 + 5 + 5, so total 20 + 1, 21 tattvas in the box, right? This box is nothing but a body mind complex. Okay, 5 panchabhutas, 5 tanmatra, 5 jnanendriya, karmendriyas and manas. These are the whole setup. We can simply say the body mind complex. கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இருக்கு. ஞானேந்திரியங்கள் தன்மாத்திரைகளை உணருது. யார் உணர்றது? Who is experience the tanmatra? With the body mind complex. In the body mind complex, who experience the tanmatras? Through manas. Who experience? I am. நான் தானே அனுபவிக்கிறேன். That I amness is called nothing but ahamkar.
So this is beyond the body mind complex. This is ahamkara is there. That is the ego, I amness. Beyond the I amness, அந்த நான்ங்கிற உணர்வுக்கு அடித்தளமா ஒண்ணு இருக்கு. That is called buddhi. When you reach the state of buddhi, if you meditate through the meditation, through the yoga, abhyasa and vairagya, you detach from this world 5 tanmatras. You liberate from the Panchabhutas. You liberate from the Karmendriya, Jnanendriyas. Your mind, everything is overcome. Then when you reach the Ahankara state. If you cross over the Ahankara state, then only you reach the Buddhi state. If you reach the Buddhi state, through the Buddhi, you can see the Purusa. How possible? In the Buddhi state only, the Rajoguna, Tamoguna is very completely less in state. Through the Buddhi, you can see the Purusa. If you see the Purusa, what will happen? So that time you understand, oh, this Ahankar is one of the complex with the Ahankar experience with the body mind complex. The same, நமக்கு வந்து எப்படி உணர்வு வருதுன்னா புலன் பாடி மைண்ட் மனம் இந்த உடல் சார்ந்த விஷயத்துல தான் நமக்கு அனுபவம் இருக்குன்னு இருக்கு. இங்க So getting identified with the இது எல்லாம் அதுதான் எல்லாமே அகங்காரில இருந்து பண்ணும்போது இதுதான் கிடைக்கும். இது ஒரு சைடு, இது உலகத்தினுடைய ஒரு சைடு. இந்த சைடு இருந்து திரும்பி பார்த்தா உள்பக்கம், அதான் புத்தி சைடு. புத்தியில இருந்து பார்க்கும்போது யூ கேன் see the புருஷா. சரி, அப்ப வந்து 24 வந்து நம்மள வெளியில இழுக்குது. அந்த ஒண்ணே ஒண்ணு வந்து வெளியில இழுக்குது இல்ல, வெளியிலேயே வச்சிருக்குது. வெளியிலேயே வச்சிருக்கு. அந்த பாவம் அப்ப அந்த ஒண்ணுக்குள்ள நம்ம போறதுக்கு எவ்வளவு எஃபர்ட் நாம இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஓவர் கம் பண்ணாதான் அகங்கார் ரீச் ஆக முடியும். அகங்கார் கிராஸ் பண்ணாதான் புத்தி ரீச் ஆக முடியும். புத்தி ரீச் ஆனாதான் யூ கேன் see the புருஷா. தட் இஸ் a புத்தி யோகி ஸ்தித பிரக்ஞ லக்ஷணா. பகவத்கீதையில படிச்சிருப்போம். சோ இந்த புத்தி சத்துவத்தின் வழியாக புருஷாவை பார்த்த உடனே he can understand, ஓ I am a புருஷா, not a பிரகிருதி. இது எல்லாமே பிரகிருதி தத்துவம். திஸ் அகங்காரி இஸ் பிரகிருதி, நாட் இஸ் ஆத்மா. திஸ் இஸ் நாட் ஏ புருஷா. இங்க நானுங்கிற அகங்காரம் இருந்தாலும் கூட இது வந்து இது புருஷ தத்துவம் கிடையாது. புருஷங்கிறது புத்திங்கிற ஸ்டேட்டுக்கு அகங்காரம் கடந்தாதான் இந்த ஸ்டேட்டுக்கு போக முடியும். அகங்காரம் ஒளியறது தான் ஞான யோகத்தினுடைய அல்டிமேட் கோல். சோ இங்க போய் புருஷா புரிஞ்சுக்கிட்ட உடனே, இது நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, இந்த 3 பிரகிருதி 3 குணங்கள் இதுதான் சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குது. இந்த 3 குணங்களும் பிரதிபிரசவம், இட் கோ பேக். பிரசவம் மீன்ஸ் டெலிவரி, ஆப்போசிட் பிரதிபிரசவம் ஆப்போசிட். சோ அது வந்து தன்னோட ஒர்க்கில் பக்கத்தான போயிடும். அப்படி போகும்போது அந்த புருஷாவுக்கு விடுதலை. இந்த புருஷா லிபரேட் ஆச்சுன்னா ஃப்ரம் த மூல பிரகிருதி, இந்த புருஷா லிபரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? விசேஷ புருஷாவோட போய் ஜாயிண்ட் ஆயிக்கும். திஸ் விசேஷ புருஷா இஸ் நத்திங் பட் பரமாத்மா. திஸ் ஜீவாத்மா. ஜீவாத்மா பரமாத்மா மெர்ஜ் வித் டுகெதர். திஸ் இஸ் கால்டு யோகா. சோ இங்க இருக்கக்கூடிய புருஷா இந்த ஸ்டேட்டை ரியலைஸ் பண்ணா then only reach the Vishesha Purusha. So if you overcome Karmendriyas, Jnanendriyas, Panchabhutas, Tanmatras, then reach the Ahamkar and you will liberate from the Ahamkar, then you reach the Buddhi state, then finally you remove the Rajoguna, Tamoguna, the only state of Sattva. Through the Sattva, you understand completely about Purusha. This Purusha, at that time only, the Purusha can liberate from the 3 gunas. That time Purusha merge with the Vishesha Purusha, which means Ishvara. The Ishvara Jiva Aikyam, this Jiva Ishvara Aikyam is called yoga. So detachment, how possible? In the now you understand this concept. Okay, this is the mind, this is a body, these are the one of the Prakriti, this is a matter. This is not our self. This is not a self. So realization that I am getting identified only with all these. Now. Yes. So இதெல்லாம் தான் நம்மளை வந்து இப்படி பிடிச்சு வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டணும். நாம இது இல்லைன்னு தெரியும். நான் பாடி இல்லை, நான் மைண்ட் இல்லைன்னு தெரிஞ்சாதான் இது இந்த மேட்டர் அப்படிங்கிறது நாட் ஓன்லி பாடி. திஸ் ஆல் கைண்ட் ஆஃப் பஞ்சபூதாஸ். இந்த உலகம் முழுவதும் பிரபஞ்சமே இதுதான். What is the difference between Jada and Jiva? In the உலகத்தில் இருக்கிறது, in this universe you can classify in the 2 kind of things.
One is a living things, another non-living things. இந்த உலகத்தை ரெண்டா பிரிக்கலாம். Living things, non-living things. What is the difference between living things and non-living things? The non-living things does not have the sensory input or manas or tanmatras. So அதுக்கெல்லாம் என்ன இருக்கணும்? அதெல்லாம் இருக்கும். பட் என்ன இருக்காது? அகங்காரம் இருக்காது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் இதுதான் இருக்கு. பஞ்சபூதாஸ் தான் இருக்கு. பஞ்சபூதங்களுக்கு இந்திரியம் முளைச்சா லிவிங் திங், அவ்வளவுதான். சோ லிவிங் திங்க் எப்ப அது வருது? நானுங்கிற அகங்காரம் வருது, தன்னுணர்வு வருது. தன்னுணர்வு வந்தாவே அதுக்குள்ளார ஒரு சட்டில் புத்தி, ஒரு வேவ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். அதான் பீஜம், அதான் கிரியேட் ஆகக்கூடிய இடம். அதுல தான் எல்லாமே உருவாகுது. சோ அதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் த்ரீ குணாஸ். மூல பிரகிருதி இஸ் அ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஃபார் த கிரியேஷன். எனி மெட்டீரியல் எது ஃபார்ம் ஆனாலும் அது மூல பிரகிருதி தான் வந்துடும். Here one word Maharishi Patanjali using the Sattva Suddhi. Sattva Suddhi Saumanasya Ekagriya Indriya Jaya Atma Darshana Yogyattvani, right? Which means Sattva Suddhi means the Rajoguna Tamoguna you remove. You understand about Sattva, which means you are state in the Buddhi, then you understand. If you state up Sattva Suddhi, there is no Rajotamo. That time you overcome the Indriyas. You are the eligible to see Purusa. Atma Darshana Yogyattvanicha. ஆத்மாவை பார்க்கின்ற யோகியத்தை பெறுகின்றாய் எப்பொழுது? இந்திரியங்களை ஜெயித்து ஆத்மாவை பார்க்கின்ற யோகியத்தை பெறுகிறாய் எப்பொழுது? ரஜோகுணம் தமகுணம் நீங்கிய நிலையில், சத்துவம் சுத்தமடைந்த நிலையில். சோ இப்ப அதுதான் இந்த நிரோதா ஸ்டேட்னு நம்ம சொல்றது. அதுதான் நிரோதா ஸ்டேட் இல்லையா? இப்ப அந்த நிரோதா ஸ்டேட்ல வந்து அப்ப வந்து அகங்காரம் போயிடும். இது எல்லாத்துல இருந்தும் நான் வந்து பியாண்ட் தட் வந்தாச்சு. அப்ப தானே ஜெட்ட நிலையாட்டம் இருக்குமா? Yeah, sure, definitely. ஆனா அந்த புருஷாவுக்கு ஜடம், இப்ப நமக்கு ஜடம் அப்படி இருக்கும். ஆனா இந்த புருஷாலதான் இப்ப நம்ம இந்த புலன்களால அனுபவிக்கும் போது இப்படி இருக்கும்னு சொல்றோம். ஆனா இது ஜடம் இல்ல, ரியலா ஜடம் இல்ல. தட் இஸ் அ கான்சியஸ். சோ அந்த அறிவு பேரறிவுன்னு சொல்லப்படுது. அப்ப அது ஸ்மிருதி இல்ல, அது வந்து ஸ்மிருதி இல்ல. அந்த அறிவு இப்போ இங்க இருக்கிற அறிவெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இங்க இருக்கிறது இதை பத்தி நல்லா தெரியும், உலக விஷயம் எல்லாம் தெரியும். திஸ் இஸ் அறிவுன்னு நம்ம சொல்றோம். திஸ் இஸ் நாட் ஏ அறிவு, திஸ் இஸ் அவித்யா. இங்க என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ, வித்யாக்கும் அவித்யாக்கும் ஒரே ஒரு கான்செப்ட். திஸ் இஸ் அ புருஷா ஹேவிங் த வித்யா, தட் இஸ் அ pure consciousness. That is a Purusha, pure consciousness. Each and every mother having uterus, right? Uterus. that is Paravidya. Paravidya, this is a Paravidya. Purusha. Purusha having the Paravidya. This is Aparavidya. All Aparavidya. Your brain getting what kind of knowledge? Whatever knowledge you get through the sensory organ and you get the put in the storage memory. Many knowledge put in the brain. That is Aparavidya. Your stomach, your uterus having the Paravidya. So through the Paravidya, that Vidya create a new baby, right? We are also same formed by mother's womb. நம்ம அம்மாவோட வயித்துல அப்படிதான் உருவானோம். எது ஒர்க் பண்ணுச்சு? Paravidya. Paravidya. That Paravidya where is exist? அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? ஓகே. சோ இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் Paravidya தான். சோ Paravidya எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். I stop the slide, then only you can understand. Sir, excuse me. Sir, it means Buddhi is the state of Sthit Pragya Sthiti? Yes. That Okay, is Sthita Pragya. So, everyone know about the Panchabhutas, right? Everyone know about Panchabhutas. Yes, sir. Okay, one by one, you remove the Panchabhutas. So, which one is the grass one? Most grass one? Land. Land, earth, Prithvi, right? Okay, you know very well about Prithvi. Then next subtle one, you compare to the water, right? So you compare to water and earth. So water is a little subtle compared to the earth.
பூமியை விட சட்டில் ஆனது வாட்டர். வாட்டரை விட சட்டில் ஆனது Fire. ஃபயர். Fire. ஃபயரை விட சட்டில் ஆனது Air. ஏர். Air. ஏரை விட சட்டில் ஆனது Akash. Akash. ஓகே. Can you see the bottle here? Yes, sir. Yes, sir. Okay. Yes, sir. This is a material. This is compared with the earth material, right? Hard material, earth material. Inside water is there. Then air is there. Fire is not here. You need not worry about the fire, right? 3 Panchbhutas together here. Yes, sir. By your intellect, I ask some question. You clearly try to say answer. Okay. In the inside of bottle, I remove the water. What will be remains in the bottle? Air. Air. Yes, air. Right. Perfect answer. If you remove the air, Akash is also there, sir. If you remove the air, Akash will be there. Emptiness. can you agree with the Vanisri ji? If you remove the air, what will be remain in the bottle? Akash. வெற்றிடம். Earth and Akash. Akash are empty. Akash is empty. Earth is Akash. also When there is no air, there is no water. So when there is no air, no water. So from the one bottle, you can understand the Atman and God and everything from this one bottle, right? If you remove the air, what will be remain in the bottle? Vacuum. Vacuum, sir. Earth and Akash, sir. Hmm? The Earth and Akash. So I'm asking the clearly, in the bottle la தண்ணியை remove பண்ணிட்டா காத்து இருக்கும். காத்து remove பண்ணிட்டா இந்த bottle என்ன இருக்கும்? Vacuum, sir. வெற்றிடம்லாம் இருக்கும். வெற்றிடம் வெற்றிடம் இருக்கும். இருக்கும். வெற்றிடம் இருக்கும், right? This is a empty space, right? அப்படிதானே? Vacuum is Akash. Okay. So வெற்றிடம் தான் இதுல இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு பஞ்சபூதால 4 பூதா தான் தெரியுது, 5வது பூதா தெரியல. So we know only about, we have the idea about 4 bhutas only. Prithvi, Jala, fire, that is Apa, water and Teja. So இது 4 மட்டும் தான் தெரியுது. So we don't know about the Akash, right? If you understand Akash, then only you go to the empty space. இந்த ஆகாஷ் ஒன்று கண்டுபிடிச்சு ஆகாஷ்க்கு நடுவுல எம்டி ஸ்பேஸ் நடுவில் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இறைநிலையை போய் கண்டுபிடிக்க முடியும். அதான் அறிவுக்கு போக முடியும். கான்சியஸ்ங்கிறது பியூர் கான்சியஸ்னஸ்க்கும் கான்சியஸ்னஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நமக்கு என்னன்னா, இப்ப சமாதி செய்து சித்தவருத்தி நிரோதா ஸ்டேட் போயிட்டா எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்ப நமக்கு அறிவே இருக்காதா, திங்கிங்கே இருக்காதா, ஜட பொருளா? அங்க இருக்க ஒரு அறிவு, அந்த அறிவு வேறு விதமான அறிவு. அந்த அறிவு பூரண அறிவு. த்ரூ த அந்த பேரறிவு மூலமா இந்த பிரபஞ்சத்தை ஒட்டுமொத்தமா படைக்கக்கூடிய அறிவு அதுல இருக்கு. அப்ப இந்த உலக விஷயங்கள் இருக்கும்போது அது ஒரு வித்யா, அது ஒரு அவித்யா, அது மாயை. அது அந்த அறிவு கீழான அறிவு. இந்த அறிவை தான் மனுஷன் பிடிச்சிட்டு இந்த அறிவுல தான் தொங்கிட்டு இருக்கான். யோகி அச்சீவ் த ஸ்டேட் ஆஃப் அந்த பூரண அறிவு. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஐயோ அது இல்லடா இங்க வாங்குறாங்க. அப்ப அது போகணும்னா யூ ஸ்டெப் பை ஸ்டெப் யூ மூவ். What is the character of air? In the inside of the air cannot be come out through this layer of bottle, right? காத்து உள்ள இருக்கிற காத்து வெளியே வர முடியாது, இது உள்ளார போக முடியாது. வெளியே இருக்கிற காத்து உள்ளார போக முடியாது, வெளியே இருக்கிற காத்து உள்ளார போக முடியாது, உள்ளார வெளியே வர முடியாது, ரைட்? அப்படிதானே? தானே காத்தோட கேரக்டர். இந்த காத்து இது மேல வந்து பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? மோதி ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போயிடும். இப்படிதானே? இப்ப காத்து இப்படி இருக்கு, ஊதுற என்ன ஆகும்? If you blow the air, you check it with your palm, you just blow it, what will happen? Reflect down. The air hit the palm and reflect, it get the another direction. The Akash Tattva, you compare the earth to water. Earth water சின்னது, water molecule ரொம்ப small molecule, fire molecule அதை விட ஸ்மால் மாலிகூல், அதை விட ஏர் மாலிகூல் சின்னது.
இந்த 4 விட சின்ன மாலிகூல் தான் ஆகாஷ் மாலிகூல். Akash particle is a very subtle compared to the air. The Akash particle cannot, any object cannot be, என்ன சொல்றது, barrier. So அதால தடுக்கவே முடியாது. Any object, the Akash particle penetrate and escape in the another side. So Akash particle இந்த பக்கம் நுழைஞ்சா இந்த பக்கம் வெளியே வந்து போயிட்டே இருக்கும். So air molecules only touch here the surface or any object, it get the redirection, it take the another direction. But Akash particle penetrate the get to come out the another side. In the wall, அது செவுரா இருந்தாலும் சரி, ஒரே நிமிஷம் இருங்க வரேன். Sorry. So Akash particles கையில மட்டும் இல்ல, செவுத்துல மட்டும் இல்ல, உலகத்திலே இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் வந்துடும். So Akash particles everywhere spread ஆயிருக்கும். அந்த Akash particle அப்படிங்கறத பஞ்சபூதால 5th தத்துவா. Akash particle is a highly spinning இருக்கக்கூடிய small dust particle. அது you cannot imagine also. Even you cannot perceive air molecules, right? உங்களோட air molecules உங்களால பார்க்க முடியாது. But you can assume. As like you compare with the Prithvi and Jala, water like this, you compare with the air molecule, the Akash particles is very subtle. That Akash particle is a minute, that is a nunnium. That Akash particles having the high speed spinning. அது ரொம்ப ஸ்பீடா சுத்தக்கூடியது. அந்த ஹை ஸ்பீட்ல சுத்தும் போது any object or any matter taking revolution or the any movement, it creates some vibration. Akash particle making some rotation, revolution, தன்னைத்தானே சுத்திக்குது. அப்படி சுத்தும் போது அதுல இருந்து ஒரு வைப்ரேஷன் வெளியேறுது. That vibration is called magnetism. That is a gandham. That gandham reach your ears. That ear sound is a humming sound. Wherever you do meditation in the silent place, that time you can experience the humming sound. That is a nada. If you reach the state of Omkara, in the calm state, you experience the sound, vibration, humming sound. That humming sound is a magnetism. If in the bottle, if you remove the air, what will be remain in the bottle? Akash particle in this bottle. If you remove the imaginary, you just in the intellectual, you remove the Akash particle too, what will be remain? Magnetism is there, right? The magnetic field. Each and every Akash particle. One more thing you get clear. The earth is வந்து ஒரு particular விட்டம் இருக்குன்னு ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. அது மேல தண்ணி வாட்டர் ஒட்டி இருக்கு. அதுல இருந்து பூமியில இருந்து வாட்டர் பிளேயர் வந்து மேல போகும். மியூட் பண்ணிக்கோங்க. சோ மியூட் போட்டுக்கோங்க. தென் only டிஸ்டர்ப் இல்லாம. பூமி இருக்கு, பூமி மேல தண்ணி ஒட்டி இருக்கு. அது மேல ஃபயர் வந்து மேல போறதுக்கு ட்ரை பண்ணும். அதை விட இன்னும் கொஞ்சம் சர்ஃபேஸ்ல தான் ஏர் இருக்கும், அதுக்கு மேல ஏர் இருக்காது. அப்ப அந்த ஏர் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் என்னதான் இருக்கும்? அங்கதான் ஆகாஷ் இருக்கு. சரி, ஓகே. ஏருக்கு அப்புறம் தான் ஆகாஷ் இருக்குமா? இங்க ஆகாஷ் இருக்குமா இருக்காதா? இங்கேயும் இருக்கும். அந்த ஆகாசில் இருக்கிற விண்துகள் சுழலுமா சுழலாதா? சுழலும். அதுல இருந்து ஒரு காந்த வெளியேறமா வெளியேறாதா? வெளியேறும். அந்த காந்தம் தான் நிரம்பி இருக்கு. அந்த காந்த களத்துல தான் நம்ம இப்ப மீட்டிங்கே பேசிட்டு இருக்கோம். நான் இங்க பேசுற பேச்சுல இங்க அதிர்வுகள் வந்து அவ்வளவு நுண்ணியமான காந்தம் அப்படியே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சக்குள்ள நிரம்பி இருக்கு. இந்த டிவைஸ் எங்கெல்லாம் குறுக்கிடுதோ அங்கெல்லாம் இது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்ப நான் பேசுற இந்த பேச்சு இந்த வான்காந்தத்துல கரையுது. அந்த வான்காந்தம் தான் இங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இப்ப அந்த காந்தத்தை ரிமூவ் பண்ணுங்க. இஃப் யூ ரிமூவ் the gandha magnetis, what will be remain? That is the empty space. That empty space is a Brahman. That Brahman has the complete knowledge, supreme awareness, supreme consciousness. அதுதான் வித்யா, பரவித்யா.
இப்போ இந்த எம்டி ஸ்பேஸ் ரைட், இந்த பாட்டிலுக்குள்ள எம்டி ஸ்பேஸ் இருக்கு. இந்த பாட்டிலுக்குள்ள எம்டி ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா? இந்த பாட்டில் இங்க இருக்கும்போது எம்டி ஸ்பேஸ் இருக்கு, இங்க இருக்கும்போது இப்போ இந்த பாட்டில் எம்டி ஸ்பேஸ்ல இருக்கா இல்ல பாட்டிலுக்குள்ள எம்டி ஸ்பேஸ் இருக்கா? போத். எம்டி ஸ்பேஸ் உள்ள பாட்டில் இருக்கு. You எம்டி ஸ்பேஸ் establish உள்ள this- பாட்டில். Yes, you establish this concept, your room also. Now you just establish to your room. In this, remove everything in this room. What will be remains? Air is Space. remain. If you remove the air from the room, what will be remains? The Akash is remain. You remove the Akash, what will be remains? The magnetic field is there. You remove the magnetism completely, the empty space. That empty space is a Brahman. That empty space is having the complete knowledge. Through the knowledge, if you take in one part or you give any plant at your empty space, இந்த எம்டி ஸ்பேஸ்ல ஒரு பிளான்ட்டை வச்சு அது வளருமா வளராதா? பனானா வளரும். ட்ரீ வளரும். பனானா ட்ரீ வச்சீங்கன்னா பனானா ட்ரீயே வளரும். மேங்கோ ட்ரீயே வளரும். அதுக்கான நாலேஜ் எங்க இருந்து கிடைக்குது? ஃப்ரம் த எம்டி ஸ்பேஸ். இவ்வளவுதான் இலை போகணும், இவ்வளவுதான் கொலை போகணும், இவ்வளவுதான் வாழைப்பழம் விடணுங்கிறதுல நாலேஜ் எங்க இருந்து எடுக்குது? சோ அதுக்கான அறிவு இந்த எம்டி ஸ்பேஸ்ல இருந்து தான் வருது. சோ அந்த எம்டி ஸ்பேஸ் அளவுக்கு நாம போகணும்னா எல்லாத்தையும் எம்டி ஆக்கணும். சோ எம்டி ஸ்பேஸ்ல இருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. அந்த எம்டி ஸ்பேஸ் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. So through the Panchabhota, you go to step by step. How can I go that level? Yes, one tool is there. That is the Ishvara. The another name is through the Vachaka Pranava. You just chant the mantra Pranava and reach to the Artha Bhavana. After that, you understand the Bhavana only. That Bhavana reaches the state. தஜ்ஜபத் அதர்த்த பாவனம் அர்த்த பாவனை. அதால திங்க் பண்ணதான் முடியும், பாவனை தான் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது பிரத்யக் சேதனமான அடங்கி போயிடும். அப்படி அந்தராய அபவச்ச என்னென்ன தடை இருக்கு இந்த உலகத்துல, என்னென்ன தடை இருக்கு, எல்லா தடையும் நீங்கிடும். சோ எல்லா தடையும் நீங்கும் போது என்ன பெருசு தெரப்பி தேவைப்பட போகுது? எனி பர்சன் ரியலைஸ்ட் திஸ் எம்டி ஸ்பேஸ், அவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்க போகுது? ஏப்பா எம்டி ஸ்பேஸ் சொல்லி கொடுக்கறதா நான் 4000 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். 4000 ரூபாய் ரொம்ப நல்லா இருந்தது சார் கேட்கறதுக்கு. நிஜமா ஐ ரியலி ஃபீல் ஐ அம் சோ ஹம்பிள்ட் பை திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சிம்பிளா வந்து அந்த சங்கியகாரிக்காவை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சிம்பிள் தான் மேம். சிம்பிளா இருந்ததா ஈஸியா புரியும், அதனால சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். அது ஒரு டஃப்பாவே பார்த்து அது ரொம்ப எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதுக்குள்ள போய் ஒரு மாதிரி அதை பார்த்து இது இப்படியும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. தட்ஸ் ரியலி வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இப்ப அதுக்குள்ளதான் அந்த டப்பாவை ரூமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. இப்ப ரூம்குள்ள எம்டி ஸ்பேஸ் வந்துடுச்சு. இப்ப எம்டி ஸ்பேஸ்ல நாம இருக்கோம். நமக்குள்ள எம்டி ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா? இப்ப நமக்குள்ளார இருக்கிற எம்டி ஸ்பேஸ்க்கு இப்ப வெளியில இருக்கிற எம்டி ஸ்பேஸ் எவ்வளவு பெருசு? எம்டி ஸ்பேஸ் வெளியில இருக்கிற எம்டி ஸ்பேஸ்க்கு எல்லையே கிடையாது. ஆனா உள்ளார இருக்கிற எம்டி ஸ்பேஸ்க்கு எல்லை இருக்கு. அப்ப எம்டி ஸ்பேஸ்க்கு உள்ளார போறதுக்கு பேர் தான் கடவுள். அப்ப எம்டி ஸ்பேஸ் உள்ளார போறதுக்கு பார்த்தா இன்னர் ஜேர்னி. அதான் பிரத்யக் சேதன அதிகமாக உங்களோட மனம் உள்முகமாக திரும்பும். This is a yogi concept. Techniques as such. சிதம்பரம் ரகசியம் சொல்லிட்டு சிதம்பர ரகசியம் சொல்லிட்டு சிதம்பரம் கோவில்ல சிதம்பர ரகசியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்க சார். எம்டி லைக் ஃபைனலி எவ்ரிதிங் இஸ் எம்டி. That is a chit ambara ragasiyam. Chit. I will explain about the Chit Anandam, another concept. The empty space having the Chat, Chit, Anand, 3 concept. Chat means it is a eternal. நித்தியம், அது எப்பவும் இருக்கும். இந்த எம்டி ஸ்பேஸ் எப்பவும் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸ்ல சித்து இருக்கும், which means consciousness, அறிவு இருக்கும், பியோர் அறிவு இருக்கும், பியோர் கான்சியஸ்னஸ். அது சித்து, சத்து, சித்து. தென் அனந்தம், அந்த மீன்ஸ் எண்டு, எண்ட்லெஸ் அனந்தம், முடிவே இல்லாதது. சோ இந்த 3 சேர்ந்தா சச்சிதானந்தம். அது அனந்தம்ங்களா சார்? ஆனந்தம் இல்லைங்களா? அனந்தம்ங்கிறது ஆனந்தம் வேற. இந்த சான்ஸ்கிரிட் வேர்டு அனந்தம், இந்த தமிழ் வேர்டு ஆனந்தம். both are same.
Okay. The Chatchit Anandam is a quality of empty space. நீங்க அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு சார் போகணும். ஒரே வாட்டி திரும்பவும் அந்த சச்சித் ஆனந்தம் சொல்லுங்களேன். சத்து மீன்ஸ் நித்தியம், மீன்ஸ் எட்டர்னல், எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அதுக்கு கால தூரம் பருமன் வேகம் கிடையாது, எட்டர்னல். சித்து மீன்ஸ் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் தான் புருஷா அப்படின்னு கபிலமுனி எடுத்துக்கிட்டாரு. சித்து. அனந்தம் மீன்ஸ், அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவே இல்லாதது. இந்த கான்சியஸ்னஸ் முடிவில்லாத நிலை, அதுல வேரியேஷன் கிடையாது, காலம் கிடையாது. காலம் இருந்த இப்போ நீங்க அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் காலம் இருக்கு, நீங்க அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் கடந்து போகும். வாட் எவர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் மூவ். பட் அனந்தம்ங்கிற ஸ்டேட்ல அங்க அந்த அனந்தத்துல அந்த மாதிரி இருக்காது, காலம் கிடையாது. அதனால அது அனந்தம் சொல்றோம். சச்சித் அனந்தம், சச்சிதானந்தம்னு சொல்றோம். ஸோ காலம் முடிவில்லாத ஒண்ணு, அதுதான் அனந்தம், அதுதான் பிளிஸ். அதுதான் பிளிஸ், அதுதான் பேரானந்தம், அதுதான் பேரானந்தம். இப்ப அதுதான் உண்மை தத்துவமோ, அதனாலதான் அந்த சத்துங்கிறது வருது. அதுதான் நாம அங்கிருந்து தான் வந்திருக்கோம், திரும்ப அங்கதான் போகணும். அங்க போற வரைக்கும் இங்க நீங்க எதெல்லாம் அனந்தம்னு அனுபவிச்சாலும் அதெல்லாம் அனந்தம் கிடையாது, அதெல்லாம் அந்தம், முடிவுக்கு வந்துரும். இங்க எதெல்லாம் அனுபவிச்சாலும் இங்க எக்ஸ்பீரியன்ஸா மாறும். இங்க எந்த நீங்க சுக துக்கங்கள் அனுபவிச்சாலும் அது எக்ஸ்பீரியன்ஸா மாறும். தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கால்டு சித்த விருத்தி. அது சித்தமாதான் மாறும், சித்தா மாறாது. சித்து வேற, சித்தா வேற. சித்துல இருந்து பதிவாச்சுன்னா நீங்க எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அது ஸ்டோர் ஆச்சுன்னா அதுக்கு பேரு சித்தா. அந்த ஸ்டோர் ஆகாம இருக்கக்கூடிய பியோர் கான்சியஸ் சித்து. சித்துக்கும் சித்தாக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த சித்தா ஸ்டேட்ல நீங்க அதை விருத்தியா மாறிடும். அதனால அதை நீங்க எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் இங்க சித்த விருத்தியா மாறும், சித்தாவா மாறும், விருத்தியா கன்வெர்ட் ஆகும். ஆனா சித்துல அப்படி எதுவுமே நடக்காது. அதுதான் பேரானந்தம். அதுல the ultimate blissல there is no kala, there is no experience. அந்த ஸ்டேட் தான் பேரானந்தம். அதுதான் நாம அடையக்கூடியது. அதுலதான் துக்கம் இல்லாதது. இங்க வாட் எவர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் கன்வெர்டட் as a துக்கா. நீங்க எதை அனுபவிச்சாலும் துக்கமா கன்வெர்ட் ஆகும். இதை யார் ரியலைஸ் பண்ணது? சம் ரிஷிஸ் முனிஸ் ரியலைஸ் பண்ணாங்க. அவங்க இதை சொல்றாங்க. இதை எப்ப நம்ம போக முடியும்? நம்ம எப்படி நம்ப முடியும்? ப்ரூவ் பண்ணுன்னு கேட்க முடியாது. ஸோ ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரக்ஞா, யூ ரீச் த ஸ்டேட். நீ போய் புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க அதை ரியலைஸ் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னா ஸ்ரத்தா, நம்பிக்கையோட வாங்க, நான் சொல்றேன் நம்புங்க. ஸோ இது எல்லாமே ரிஷி முனி எல்லாமே சிம்பிளா கபில முனியா இருக்கட்டும், ரிஷி பதஞ்சலியா இருக்கட்டும், ஸ்ரத்தா இருந்தா போகலாம். ஸ்ரத்தா தென் வீரியா. ஸோ வீரியா இருந்துச்சுன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க, புட் எஃபோர்ட். ஸ்ரத்தா இருக்கு, தென் புட் எஃபோர்ட். தென் சதி, விச் மீன்ஸ் அவேர்னஸ். உங்களுடைய அவேர்னஸோட இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சமாதி வரும். சமாதி வரைக்கும் உங்களோட எஃபோர்ட் முடிஞ்சது. சமாதி ஆட்டோமேட்டிக்கா பிரக்ஞா வந்துடும். பிரக்ஞா வந்தா உங்களுக்கு ரியலைசேஷன் வந்துடும். அந்த ஸ்டேட்டுக்கு நீங்க போயிடுவீங்க. இப்ப எப்படி சார் எனக்கு சமாதி வரும்? எப்படி சார் வந்தது? எப்படி நான் போக முடியுமா? தீவிர சம்பேகா நமாசன்னக. If you focus in the class Sabdartha Jnana, through the Sabdartha Jnana you achieved the state of Prajna. நீங்க இதை கவனிச்சிட்டு இருக்கும் போதே உங்க மைண்டம் அந்த நிலைக்கு போய் எம்டி ஸ்பேஸை உருவாக்கி அந்த எம்டி ஸ்பேஸ் வரைக்கும் ரியலைஸ் பண்ணிக்கும். அதுதான் பிரக்ஞா டெவலப்மெண்ட். பிரக்ஞான கரெக்டான ஒரு பன்யா. பன்யா மீன்ஸ் ஞானம். 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 ஓகே. திருச்சிற்றம்பலம்னா சச்சித் அம்பலம்ங்களா? அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சிற்றம்பலம், தட் இஸ் சிதம்பரம். சிற்றம்பலம், தட் இஸ் சித்து பிளஸ் அம்பலம். அம்பலம் மீன்ஸ் நத்திங் பட் the state of ஞானா. சித் ஞானா, தட் இஸ் சித்தம்பலம். வேர் இஸ் இந்த சித்தம்பலம்ங்கிறது எங்க இருக்கு? இது எங்க இருக்கு? அம்பலம் இஸ் நத்திங் பட் ஸ்டேட். அது ஒரு ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் கடந்த நிலை, சாரி டைனமிக் கடந்த நிலை ஸ்டாட்டிக். அந்த ஸ்டாட்டிக் நிலையை தான் சித்தம்பலம்னு சொல்லும். அந்த அறிவு, த பியூர் கான்சியஸ்னஸ், சுப்ரீம் அவேர்னஸ், அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ் எங்க லே டவுன்ல இருக்கோ அதுதான் அந்த சிதம்பரம் அப்படிங்கிறது. சித்த அம்பலம் திருச்சிற்றம்பலம் ஆயிடுச்சு. தமிழ்ல அந்த வார்த்தைகளை சித்த அம்பரம் அப்படி பிரிப்பாங்க. சிதம்பரம். எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச், சூப்பரா இருந்தது.
ஒவ்வொரு வேர்டும் அப்படியே டைமண்ட் மாதிரி. தேங்க்யூ ஸோ So மச். that is called Viveka Kyati Jnanam. Pagutarivu Jnanam. Whatever you take any word, that is split up the word. You take the root word. Then only you can get the knowledge. That's a Pagutarivu Jnanam. Pagutarivil Toguttarivu பண்பாட்டை உயர்த்தட்டும். பகுத்து தொகுக்கணும், பிரிக்கணும், திருப்பி ஜாயின் பண்ணணும். அப்பதான் உங்களால அறிவு கெயின் பண்ண முடியும். So shall we conclude the session? Already we take 20 minutes more. 9:20. What's a great? Sorry. சார்